యేసయ్యా స్తోత్రం, అయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா, ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యా ஸ்தோத்திரம். ஐயா, ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యా ஸ்தோத்திரம். ஐயா, ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஐயா, ஐயா ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுப்போம். యేసయ్యா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், యేసయ్యா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வேதம் இவ்வாறாக சொல்லுதுங்க, மெய்யாகவே அவர் நம்ம பாடுகளை சுமந்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று, ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பாவமும் மரணமும் மனுஷனை மேற்கொண்டிருந்தது. அந்த பாவத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு பாடலை பாடலாம்.